வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடத்தில் இது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 10ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 6 மணி வரை, அதன் பின் திருவோணம், திதி தேய்பிறை, திருதியை. யோகம் இன்று மாலை 6 மணி வரை நன்றாக இல்லை. அதன் பின் அமிர்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் திருவோண விரதம். நாளைய விசேஷம் திருவோண விரதம், சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். ராசிக்குள் ராசி அதிபதி இருப்பது ஒருவித நன்மை. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சொந்த வீடான கடகத்தை பார்வையிடுகிறார், சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், உங்கள் இல்லத்திற்கு தேவையான விஷயங்கள் ஏதோ ஒன்று கிடைக்கும். நல்ல பொருட்கள் வாங்குவீங்க. சிலருக்கு வாய்க்கு பிடித்தமான ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வீட்டில் செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி பிராணிகளால் அவர்களுக்கு இன்னும் சில அன்புகள் கிடைக்கும். செல்ல பிராணிகள்னால் இப்போ ஒரு நாய் வளர்ப்பாங்க, இன்னொரு நாய் ஒன்று ஒரு குட்டியை வாங்கி வளர்க்கலாமாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சென்று விட்டார். 9ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் 2 கூடிய கிரகம் வலுவாக அமர்ந்திருக்கு. தொடர்ந்து நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்போ நல்ல எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அதில் ராசி அதிபதியும் 2 கூடிய கிரகமும் சூரியனும் வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு அவர்களின் பங்கு இருக்கும். இன்றைக்கி பணவரவுக்குரிய நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. புதிய விஷயங்களை ஒரு நாள் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய. உங்களோட அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. இருந்தபோதும் ஏதாவது மறதிகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கார், 7ஆம் இடத்துல. அதனால் இது ஒரு யோகமான நாள். உங்கள் ராசியை, தனது சொந்த வீட்டை, கடக ராசிக்கு உரிய வீட்டை அதற்கு அதிபதியான சந்திரன் பார்வையிடுவதால் நீங்கள் இப்போ தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்களுடைய செயல்களில் ஒரு நேர்த்தி தெரியும், திறன் தெரியும். உங்களுடைய திறமைகள் வெளிவரக்கூடிய ஒரு நேரம். பலருக்கு தங்களுடைய திறமையே வெளியே தெரியாது. இப்போ உங்களுடைய திறமை உங்களுக்கே ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இன்றைக்கி ஆகக்கூடிய நாள் தான். ஆனால் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாள் விசேஷமான நற்பலனுக்குரிய நாள், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். எதிரிகளை வெல்லலாம். எதிரிகளை வெல்லலாம்னா நம்ம என்ன போரில் போய் சண்டையாக போட போகிறோம் அப்படிலாம் இல்லை. வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் மனதை விட்டு அகலும்.
தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாள், தொழிலில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாள், தொழில் அதிகமாக லாபத்தோடு நடக்கும். இப்போ உங்களுடைய நிதி நிலையில் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நேரம், பணவரவு அதிகமாக வரக்கூடிய நேரம், வருமானங்கள் இரட்டிப்பு வருமானம் அந்த மாதிரியாக வரும். சில பேர் ஒரு குயிக் டைமில் மணி பண்ணுவாங்க, பணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும். அந்த மாதிரியான நாள் இந்த நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய 11 கிரகம் சந்திரன். அவர் இப்போது இன்றைக்கி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது ஒரு வித சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். 8ஆம் இடம் பொதுவாக வலுவாகக்கூடாது. இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வலுப்பெற்று காணப்படுவதால் சில உபாதைகளை சந்திக்கலாம். வயிறு தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனையை சந்திக்கலாம். காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது அல்சர் அந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு வந்து விட்டுரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அந்த செவ்வாய் மாறி விடுவார். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக உணவு விஷயத்தில் இருக்கணும். மற்றபடி உங்களுடைய பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் தொடர்ந்து அமர்ந்திருக்கார். இதனால் பூமி வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். இடம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வீடு மனை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகம் கிடைக்கும். நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய தொழிலில், அல்லது கிணறு நோண்டக்கூடியவர்கள், போர்வெல் போடக்கூடியவர்கள், இந்த மாதிரி நிலத்தை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள், கிரானைட்டு, கற்கள், செங்கல், மண், குவாரி இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இப்போது அபரிவிதமாக பணம் வரும். பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கும். அது மாதிரி விளையாட்டுத்துறையை நம்பி இருக்கக்கூடியவர்கள், இப்போது ஐபிஎல் மேட்ச்லாம் நடந்தது இல்லையா, அதில் அந்த மேட்சை நம்பி ஒரு ஆடு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த தொழிலை நம்பி விளையாட்டை தொழிலாக கொண்டவர்களோ, இல்லை விளையாட்டை தொழிலைக்கு மூலதன பொருட்களை கொடுக்கக்கூடியவர்களோ, இந்த மாதிரி எதை நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இப்போது பொற்காலம். இப்போ பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. இப்போ பணவரவு வரும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் வந்து சேரும், கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் வந்து சேரும், கிடைக்கும். சிலருக்கு கைகளில் வலி வந்து நீங்கலாம். சிலருக்கு கையில் வலி வரும். அந்த கழுத்துக்கு கீழே ஷோல்டர்கிட்ட வலி வரலாம். வலதுகை இடதுகை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வலி வரலாம். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக அமர்ந்திருக்கார். 8ஆம் இடத்தில் புத பகவான் பலமாக உட்கார்ந்திருக்கார். அதனால் கைகளில் வலி வந்து நீங்கும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. முடிந்தவர்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் வலுவாக அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் திருமண தடை விலகக்கூடிய நேரம். திருமண விஷயத்துக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இப்போ காரியம் கைகூடும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். இது ஒரு யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை பளு, வேலை சுமையெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் இன்றைக்கி உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இடம், வீடு, வண்டி, வாகனங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரம். திருமண தடை விலகிய நேரம் இது. திருமணங்கள் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம். வழக்கத்தை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. கும்பராசிக்காரர்கள் நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் வந்தே தரும். ப்ரமோஷனுக்கான நேரம். உங்களுக்கு ஊதிய உயர்வு, அதோட சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, அதோட இடமாற்றம். அது ஊதிய உயர்வும் சம்பள உயர்வு அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். அதோடு சேர்ந்து இடமாற்றம், அதுவும் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் வந்து ஒரு ப்ரமோஷனோட ஒரு ட்ரான்ஸ்ஃபரையும் எதிர்பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சமான இடமா இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் சினிமாலாம் சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு பிடிச்சமான இடமா இருக்கும். அது போன்ற ஒரு சம்பவங்கள் அரங்கேறக்கூடிய நாள் நல்ல நாள்.
மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 4ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்திலும், 2 குடைய கிரகம் 2ஆம் இடத்திலும், 5 குடைய கிரகம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சொந்த வீடான கடகத்தை பார்வையிடுவதால் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இது ஒரு யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமானது இருக்குது. நேரமும் காலமும் கொஞ்சம் சில பேர் சுடு சொற்களை பேசிடுவாங்க. அதனால் கோபதாபங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். நம்ம சில நேரங்களில் வார்த்தையை தப்பாக பேசுகிறோம். சில இடங்களில் அது மற்றவர்களை காயப்படுத்தும். அந்த மாதிரியான சம்பவம் மட்டும் நடக்காமல் கொஞ்சம் அமைதியை காப்பது சிறப்பு. பணவரவுக்குரிய நாள் மீனராசிக்காரர்களுக்கு.